ஆமா, உன் மாமன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? லெட்டர் வந்துச்சு. அத பத்தி நீ ஏன் கேக்குற? அந்த ஆளை பத்தி எனக்கு என்ன? ஏதோ உன் மாமன் ஆச்சே, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். மாமா பட்டாளத்துல சேர்ந்துடுச்சான். பட்டாளத்துல சேர்ந்தா திரும்பி வரதுக்கு 10 வருஷம் ஆகுமாமே. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆமா, அதுக்கு நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நான் ஏன் கவலைப்படுறேன்? ஏதோ ஓ மாமன் ஆச்சே, நீ பாக்குறதுக்கு 10 வருஷம் ஆகுமாமேன்னு நினைச்சேன். ஆமா, உன் மாமே எல்லாத்தையும் கேட்டு எழுதினாரா? ஆமா, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கேட்டு எழுதிருந்தாரு. என்ன பத்தி எழுதிருப்பாரு? உன்னை பத்தியா? ஒண்ணு எழுதலையே. உன்னை பத்தி எழுத என்ன இருக்கு? எழுதணும் நான் சொன்னேன். எல்லாரையும் விசாரிச்சு எழுதினாரு நீ தானே சொன்ன. என்னையும் தெரியுமேன்னு கேட்டேன். என்னமோ அந்த ஆள் எழுதுறோன்னு தவங்க கடந்த மாதிரி சொல்றிய. சரிடி, கோச்சுக்காத. இஸ்கு உன்னையடி நான் கோச்சுக்க போறேன். பூவே இளைய பூவே பாரம் தரும் வசந்தமே, மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தானே, எனக்கு தானே. பூவே இளைய பூவே பாரம் தரும் வசந்தமே, மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தானே, எனக்கு தானே. இலவு அதில் முகம் பார்த்ததே இனிக்கும் தேனே எனக்கு தானே. பூவே இளைய பூவே இளஞ்சிரிப்பு ருசியானது, அது கனிந்து இசையானது, புயல் மகளின் குரலானது, இருதயத்தில் மழை தூவுது, இருபுருவம் இரவானது, இருந்தும் என்ன வெயில் காயுது, இனிக்கும் தேனே எனக்கு தானே. பூவே வரம் தரும் வசந்தமே, மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தான்.